இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேனலை லூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, அவருடைய வல்லமை, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள் ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். இப்பொழுதும் கூட நம்ம இப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை கண்ணோக்கி பார்த்து ஒரு பாடலை நீங்கள் பாடலாமா? துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி, பாவங்களை மன்னித்தாரே துதி துதி, சாபங்களை தள்ளினாரே துதி துதி, ரோகங்களை தித்தவரை துதி துதி, இனிய ராகங்களை தந்தார் பாடி துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி, சோதனையில் தாங்கினாரே துதி துதி, வேதனையில் தேற்றினாரை துதி துதி, வியாதியை நீக்கியவரை துதி துதி, உந்தன் வியாகுலத்தை தீர்த்தவரை துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி, காலை மாலை எப்பொழுதும் துதி துதி, எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி, ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி, சகலத்தையும் செய்ய வல்லவரே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், சேனைகளின் கர்த்தாவே, இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணி அநேக ஆத்துமாக்களை ஷேர் பண்ணி அநேக ஆத்துமாக்களை உம்மண்டை நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய அன்பு மகளை அப்பிரோஜனமான அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்த நேரங்களில் எல்லாம் துதித்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாய் மாறி போகும் என்பதை உமது அன்பு பிள்ளைகள் அறிந்து உணர்ந்திருக்கிறார்கள் ராஜா. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய அன்பு மகளுக்கு நீங்க தந்த வேத வசனத்துக்குரிய வார்த்தைகளினால் உடைய அன்பு மகளை நிரப்பி ஜீவ தண்ணீராய் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வர வைக்க போற உமது கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே.
என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ராஜா. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி என்று கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 21வது வசனம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 21வது வசனம். எனக்கன்பான தேவ ஜனமே, எனக்கன்பான தேவ ஜனமே, பைபிளை திறந்து கர்த்தருடைய மகளோட சேர்ந்து இந்த வேத வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இவ்வளவு அருமையான வேத வசனம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 21வது வசனம். ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, யார் இப்படி சொல்வது? யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்திடம் அவன் தேசத்து குடிகளில் சிலர் சொல்கிறார்கள், உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்று. உடனே ஒரு ராஜா என்ன செய்வான்? தன் சேனை தலைவர்களை கூட்டி இராணுவ வீரர்களை எல்லாம் ஆயுதங்களோடு போர்க்களத்திற்கு போகச் செல்வான் இல்லையா? அவன் அவர்கள் முன்னே யுத்தத்திற்கு தலைமை தாங்கி செல்வான். ஆனால் இங்கே யோசபாத் ராஜா என்ன சொல்கிறான்? அவன் குடிகளோட ஆலோசனை பண்ணி ஆயுதம் அணிந்த அவனுடைய சேனை வீரர்களுக்கு முன்பாக பாடகரை நிறுத்துகிறான். அவர்கள் என்ன பாட்டு பாடுகிறார்கள்? துதிப்பாடல். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. இப்படி ஒரு கூட்ட சேனைகளுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கின்ற ஒரு ராஜா ஆயுதம் அணிந்த படைத்தலைவர்களுக்கு முன்பாக பாட்டு பாடுகிறவர்களை நிறுத்தி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னால் இது அவர்களுக்கு, அந்த எதிரிகளுக்கு வேடிக்கையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஒரு பெரிய சேனையை எதிர்த்து யுத்தம் பண்ண போகிற வீரர்களுக்கு முன்பாக பாடகரை நிறுத்தப் போகிறார்களா என்று, இவர்களை ஈஸியாய் ஜெயித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். இங்கே யோசபாத் ராஜாவுக்கு தெரியும், அவர்கள் துதிக்க ஆரம்பித்த உடனே எதிரிகள் ஓடி போவார்கள் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்ன நடந்தது என்று பாருங்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்த மோவாப் புத்திரரையும் அம்மோன் புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணி அவர்கள் வெட்டுண்டு விழச் செய்தார். ஒருவரும் தப்பவில்லை. ஜெயம் யூதா ஜனங்களுக்கு. எவ்வளோ ஆச்சரியமான காரியம் இல்லையா? யோசபாத்துக்கும் அவன் குடிகளுக்கும் மிகுந்த சந்தோஷம். மிக ஈஸியாய் எதிரியை அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் இல்லையா? உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? பெராக்காவில் கூடினார்கள். பெராக்காவில் கூடி நின்று யோசபாத்தும் அவன் தேசத்து குடிகளும் அவன் சேனை வீரர்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மறுபடியுமாய் ஸ்தோத்திர பலி ஏறெடுத்தார்கள். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழச் செய்தார் பாடுவோம், இதயம் மகிழச் செய்தார் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர்
என்று பாடுவோம் பாடுவோம். அன்பான தேவ ஜனமே, யோசபாத்தை போல உங்களுக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் வெற்றியை தரப்போகிறார். நீங்கள் வயதானவர்களாய் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டாம். யாரிடமும் கெஞ்சி நிற்கவே வேண்டாம். எனக்கு உதவி செய்யுங்க என்று எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்க வேண்டாம். துதியின் ஆயுதத்தை மாத்திரம் நீங்கள் கையில் எடுத்தால் போதும். நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை துதித்தால் போதும். உங்களை முதியோர் இல்லத்திலே, ஆதரவற்றோர் இல்லத்திலே சேர்ந்த உங்கள் பிள்ளைகளே உங்களை தேடி வருவார்கள். உங்களை உதாசீனப்படுத்தினவர்களே உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். நீங்கள் விரும்புகிற காரியம் எல்லாம் வாய்க்கும். ஜஸ்ட் துதிபலி ஏறெடுத்தால் போதும். நீங்கள் துதியின் ஆடையை அணிந்து ஒரு பாடலை பாடினால் போதும். உங்கள் கவலைகளும் கூட மாறி போகும். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீர்கள் மாறி சந்தோஷம் உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே என்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட யோசபாத்தை போல கர்த்தர் மேல் வைத்த முழு நம்பிக்கையோடு துதிக்க ஆரம்பித்தால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடுவதனால உங்கள் துயரத்திற்கு பதிலாக நீங்கள் மகிழ்ந்த களி கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை துதியெடுத்தால் சாத்தானும் கூட ஓடி போவான். யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் இருந்தான். அவனை காப்பாற்ற யாரால் முடியும்? நினைத்து பாருங்கள். ஆழமான கடல். அவன் காப்பாற்றுங்கள் என்று கத்தினாலும் கூட அந்த சத்தம் யாருக்கும் கேட்காது. ஆனால் மீனின் வயிற்றிலிருந்து அவன் கர்த்தரை நோக்கி ஏறெடுத்த விண்ணப்பம்
அவன் துதியின் சத்தம் பரலோகம் வரைக்கும் எட்டியது. கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அவன் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக நினிவே பட்டணத்திற்கு புறப்பட்டு போனான். எனக்கன்பான தேவச்சனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, நீங்களும் கூட கடலின் ஆழத்திலே நிலச்சரிவினால் பூகம்பத்தினாலேயோ பாதாளத்தின் வாசலில் தப்பிக்க வழி இல்லாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? கூப்பிடுங்கள், இயேசுவை நோக்கி துதியுங்கள். மரண பள்ளத்தாக்கிலும் அதிசயங்கள் நடக்கும். அமேன். யோனாவை கரையில் கக்க மீனுக்கு கட்டளையிட்ட தேவன் உங்களையும் வெளியே பத்திரமாய் தள்ள கடலுக்கும் பூமிக்கும் கட்டளையிடுவார். அமேன். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, இக்கட்டு நேரத்தில் கர்த்தரை நோக்கி துதிக்க மறந்து விடாதீர்கள். நம்ம எல்லாரும் வேதத்தை திறந்து 50வது சங்கீதம் 14, 15வது வசனங்களை வாசிக்கலாமா? சங்கீதம் 50, 14, 15வது வசனங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50, 14, 15வது வசனங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அமேன். அல்லேலூயா. இவ்வளவு அருமையான வேத வசனம். இங்கே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், ஆசாபின் சங்கீதத்தின் மூலமாய், உன்னை ஆபத்தை சூழ்ந்திருக்கிற நேரங்களில், இக்கட்டு நேரங்களில் நீ அந்த ஆபத்துகளில் இருந்து தப்பு வைக்க வேண்டுமானால் முதலில் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. அது மாத்திரமல்ல, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தால் அந்த பொருத்தனைகளையும் செலுத்து. அப்படி செய்துவிட்டு அந்த ஆபத்து நேரத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் ஓடி வந்து உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஆபத்து வருகிற நேரங்களில் எல்லாம் நீங்க மறைவாகவோ வெளியரங்கமாவோ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தால் போதும். கர்த்தர் உங்களுக்கிட்டே வந்து உங்களை இந்த ஆபத்துகளில் இருந்து தப்புவித்து விடுவிப்பார். அமேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு குடும்பத்திலே கணவன், மனைவி, 2 பெண் பிள்ளைகள். அந்த பிள்ளையுடைய தகப்பனார் நோய்வாய்ப்பட்டு மரித்து போய் விடுகிறார். இந்த தாயும் 2 பெண் பிள்ளைகளும் அந்த வீட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். அந்த தாயார் அவர்கள் வேதத்தை அதிகமாய் வாசித்து அந்த பிள்ளைகளுக்காக அதிக நேரம் ஜெபிப்பார்கள். ஒரு நாள் இரவு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அந்த தாயாரும் அந்த 2 பெண் பிள்ளைகளும் படுக்க செல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு திருடன் அந்த வீட்டிற்கு வருகிறான் களவு செய்வதற்காக. இவர்கள் அமைதியாய் படுக்க போகிற நேரத்திலே திடீரென்று அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் நிற்கிறார்கள். கதவெல்லாம் பூட்டி இருக்கிறது. கதவை திறந்து யாரிடமும் உதவி கேட்க முடியாது. வெளியிலே கள்ளன் நிற்கிறான். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. போன் பண்ணி யாரையாவது கூப்பிடலாம் என்றால் அவர்கள் வருவதற்கு முன்பாக அந்த திருடன் உள்ளே வந்து அவர்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் அபகரித்து அவர்களை கொலை செய்து விடலாம் என்று நடுக்கத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். திடீரென்று அந்த தாயாருக்கு ஒரு யோசனை வருகிறது. எப்பொழுதும் போல நாம் நம் தேவனிடம் அடைக்கலம் புகலாம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன் பெண் பிள்ளைகளிடம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கள்ளனால் ஒன்றும் செய்ய முடியாது, நிதுஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவனுடைய பாதுகாப்பில் நாம் வாழ்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம் என்று சொல்லி அவர்கள் 3 பேருமாய் சேர்ந்து பயத்தோடு கர்த்தரை நோக்கி கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார்கள். அந்த திருடன் மெதுவாக வந்து கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் பயந்தாலும் கூட
பயத்தோடு கர்த்தரை தேடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி அந்த ஆபத்து நேரத்திலே கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார்கள். விடாமல் என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாய் ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கிறார்கள். அரை மணி நேரம் கடந்து விட்டது. ஒரு சத்தமும் கேட்கவில்லை. அந்த தாயாருடைய மகள் சொல்கிறாள், கடைசி மகள் சொல்கிறாள், அம்மா நம்ம மெதுவாய் போய் பார்க்கலாமா ஜன்னல் வழியாய், அந்த திருடன் வெளியே போய்விட்டானா என்று சொல்கிறாள். தாயாருக்கு பயம். 2 பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம், எப்படி எட்டி பார்ப்பது, அங்கே இருந்து அவன் மிரட்டி விடுவானோ என்று சொல்லி, இருக்கட்டும், கர்த்தரிடம் நம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து விட்டோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து விட்டோம், நாம் தைரியமாய் எப்பொழுதும் போல நம் படுக்கை அறைக்கு சென்று படுத்து உறங்கலாம். தேவ தூதர்களை அவர் நமக்கு காவலாக நிறுத்தியிருப்பார், கர்த்தருடைய சேனை நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லி படுக்கை அறைக்கு சென்று அந்த தாயும் அந்த 2 பெண் பிள்ளைகளும் படுத்து உறங்கி விடுகிறார்கள். என்ன நடந்தது? காலையிலே அவர்கள் மெதுவாக வந்து கதவை திறக்கிறார்கள். பூட்டின கதவு பூட்டினபடியே இருக்கிறது. ராத்திரி நேரத்திலே வந்த அந்த திருடன் உள்ளே வரவே இல்லை, அவர்களை மேற்கொள்ளவே இல்லை. அவன் என்ன ஆனான் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் அவர்களுக்கு தெரிந்தது. சங்கீதம் 107 சங்கீதம் 13 வசனத்தின்படி, சங்கீதம் 107 13 வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார் என்ற உண்மை மாத்திரம் அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் அப்படி ஆனந்த கண்ணீர் வடித்து தன்னுடைய பிள்ளைகளை எழுப்பி கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எவ்வளோ பெரிய ஆபத்து உங்களை சுற்றி சூழ பாளையம் இறங்கி இருந்தாலும் கூட நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள். இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4 அதிகாரத்திலே 6 வசனத்திலே சொல்லி இருக்கிறார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி, அன்பான தேவ ஜனமே, பிலிப்பியர் 4 அதிகாரம் 6, 7 வசனங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அவளுக்கும் நிறைய ஆபத்துக்கள் வந்தது. அந்த நேரங்களில் எல்லாம் அவர் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தார். அதனால்தான் அவர் அருமையாய் சொல்கிறார், பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியாது. நீங்கள் எல்லா காரியங்களையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் இருதயத்திலே உங்கள் சிந்தையிலே ஒரு சமாதானம் உண்டாகும். சமாதானம் மாத்திரமல்ல, நீங்கள் என்ன காரியங்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறீர்களோ அந்த காரியத்திலே ஜெயம் உண்டாகும் நிச்சயமாய். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். அங்கே ரோமர்கள் பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாய் எழும்பி நின்று கூட்டம் கூடி அவர்களை அடித்து துன்பப்படுத்தி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கலகம் பண்ணுகிறார்கள். பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்தார்கள்.
சிறைச்சாலைக்காரன் அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது. கண்மான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஜெயில யாரையாவது கைது பண்ணி உள்ளே வைத்தால் அங்கிருந்து தப்பித்து வருவது கஷ்டமான காரியம். இங்கே சிறைச்சாலையிலே பவுலையும் சீலாவையும் அடைத்து வைத்ததோடு மாத்திரமல்ல, அவர்கள் தப்பித்து செல்ல முடியாதபடிக்கு அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைக்கிறார்கள். அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் என்ன நடந்தது? ஒரு அதிசயம் நடந்தது. பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26 வசனங்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. பவுலும் சீலாவும் தப்பித்து கொண்டார்கள். அன்பான தேவ ஜனமே, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26 வசனங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கழன்று போயிற்று. இங்கே என்ன நடக்கிறது? பவுலும் சீலாவும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்பொழுதும் போல நடுராத்திரியிலே எழும்பி நின்று ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாட ஆரம்பிக்கிறார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. பூமி கூட மிகவும் அதிர்ந்தது. உடனே சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. பவுல் சீலாவின் கட்டுக்கள், அந்த தொழும்பரத்தில் மாட்டி வைக்கப்பட்ட அவருடைய கட்டுக்கள் கழன்று போய் அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் ஒன்றுக்கும் கலங்காமல் விசுவாசத்தோடு சோத்திர பலியிட்டு பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார்கள். உடனே அவர்களுக்கு அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கிடைத்தது. அதுபோல நீங்களும் கூட ஒரு தப்பும் செய்யாதவர்களாய் இருக்கலாம். உங்களை ஒரு காரணம் இல்லாமல் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து கர்த்தருடைய வேலையை உற்சாகமாய் செய்வதைக் கண்டு பொறாமைப்படுகிற ஜனங்கள் உங்கள் மேல் பொய் கேசுகள் போட்டு சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கலாம். கலங்காதீர்கள். நீங்கள் எந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதே ஜெயிலில் இருந்து கர்த்தரை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள், உங்கள் நண்பர்களால் செய்ய முடியாத அதிசயமான காரியத்தை சகலத்தையும் செய்ய வல்லவராகிய கர்த்தர் செய்வார். உங்கள் சிறைச்சாலையின் கட்டுக்கள் உடைக்கப்படும். இந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். நீங்கள் குற்றமற்றவர்கள் என்று உங்கள் எதிரிகள் உணர்ந்து அவர்களும் கூட ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின அருமையான ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதலை, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான்.
துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கொலியாத்த முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது, போனான் நினைவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான். வாயிலே காலம், கையிலே திருவசனம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான். கர்த்தரை நம்புவோம், அவர் நம்மை தாங்குவார். வார்த்தையை நம்புவோம், வருமே விடுதலை. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான். பெரக்காவில் கூடுவோம், நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான். இறக்கும் மனதுருக்கும் நீடிய சாந்தம் கிருபை முள்ளைங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட உமை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்காக உமது சமூகத்திலே முழங்கால் படியிட்டு காத்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரு ராஜா. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. பொல்லாத உலகத்திலே பலவித பாடுகள், பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளிலிருந்து, அந்த ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க வழி இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி தேடி ஓடுகிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருமப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை அறிந்து உணர்ந்து யோசபாத்தை போல, யோனாவை போல, பவுலையும் சீலாவையும் போல அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது அந்த ஆபத்துக்கள் அவர்களை விட்டு விலகி போகும் என்று அவர்கள் உணர்ந்து உம்மை தேடுகிற பாக்கியத்தை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போற உமது கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய உதவிக்காக காத்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள், குறிப்பாக மிஷனரிஸ், ஊழியக்காரிகளை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அவர்களுக்கு உடைய பாதுகாப்பை கொடுங்கப்பா. இசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இடைவிடாமல் இரவும் பகலும் கண்ணீர் சிந்தி துதிபலி ஏறெடுக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் அவர்கள் விரும்புகிற காரியமெல்லாம் ஆக்கும்படி செய்யுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அனாதை ஆசிரமங்களை, முதியோர் இல்லங்களை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஆதரவற்றவர்களை அரவணைக்கிற அவருடைய அன்பு கரங்கள் அடுத்த நாள் தேவைகளுக்காக கலங்கி நிற்கிறார்களே, ஒவ்வொருவரிடமாய் ஃபோன் பண்ணி உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே ராஜா. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அன்றைய தினத்திற்கு அதினதின் பாடு போதும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் மறுநாள் சொல்லி ஒவ்வொரு நாளுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் பல இடங்களிலிருந்து அவர்களுக்கு வழி திறக்கப்பட நீங்க கிருபை திரளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படட்டும் ராஜா. நன்றி தகப்பனே.
எசப்பா, எங்கள் தமிழ்நாட்டை உமது சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கொலை, கொள்ளை, களவு சம்பவங்கள் இல்லாதபடிக்கு கூலிப்படையினரை ஏவி அப்பாவி ஜனங்களை கொல்லாதபடி கர்த்தருடைய பராக்கிரமுள்ள கரம் தமிழ்நாட்டின் மேல் நீட்டப்படட்டும் அப்பா. உடைய அன்பு பிள்ளைகளை, தமிழ்நாட்டில் உள்ள உடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் எப்பொழுதும் போல பாதுகாத்து வழிநடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, ஜெப விண்ணப்பங்களை கேட்டு அநேக உதவிகளை, அநேக அற்புதங்களை நீர் செய்து கொண்டிருக்கிற உடைய கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.